நாம் தமிழர் கட்சியோட 234 வேட்பாளர் பட்டியல் 2 நாட்கள் முன்பு சீமான் அவர்கள் வெளியிட்டார். சோ இந்த 234 தொகுதி யார் யார் வேட்பாளர் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் சென்ற முறை 2021 யார் யார் போட்டியிட்டா அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். முதல் படியா திருவள்ளூர் மாவட்டம், அதுல கும்மிடிப்பூண்டி என்ற இந்த தொகுதியில இந்த முறை வழக்கறிஞர் ஆர் ஸ்ரீதர் நபர் போட்டியிடுறாரு. சென்ற முறை பாத்தீங்கன்னா உஷான்ற நபர் இதே தொகுதியில போட்டிட்டு 5.23 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா பொன்னேரின்ற தொகுதியில இன்ஜினியர் ராஜாத்தி அப்படின்ற சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை இதே தொகுதியில மகேஸ்வரி என்ற சகோதரி 9.05% வாங்கியிருக்காங்க பார்க்க முடியுது. அடுத்தபடியா திருத்தணி தொகுதியில இந்த முறை போட்டியிடுவர் முனைவர் சா சந்திரன் நபர். சென்ற முறை இதே தொகுதியில அகிலான்ற சகோதரி 5.16 விழுக்காடு பெற்றிருக்காங்க. அடுத்தபடியா திருவள்ளூர் தொகுதியில பாத்தீங்கன்னா செந்தில்குமார் என்ற வழக்கறிஞர் போட்டியிடுறார். இந்த முறை சென்ற முறை பாத்தீங்கன்னா பசுபதி என்ற நபர் 7.01% பெற்றிருக்காருன்னு பார்க்க முடியுது. அடுத்தபடியா பூந்தமல்லி தொகுதியில வழக்கறிஞர் மேகலான்ற சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை மணிமேகல சகோதரி 11.33% வாங்கியிருந்தாங்கன்னு பார்க்க முடியுது. ஏன்னா திருவள்ளூர் தொகுதியில உண்மையிலே லாஸ்ட் இதுல பார்க்கும்போது இந்த சகோதரி பெற்ற வாக்கு பெருவாரியா இருந்தது. ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை புனிதான்ற முனைவர் போட்டிடுறாங்க. சென்ற முறை விஜயலட்சுமி நபர் 10% பெற்றிருந்ததை பார்க்க முடியுது. அடுத்தபடியா அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தேக்கா சிலம்பரசன். சென்ற முறை இதே அம்பத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அன்பு தென்னரசு அண்ணன் 9.45% பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா மாதாவரம் தொகுதி இந்த முறை கிருத்திகா ஏழுமலை என்ற சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை பாத்தீங்கன்னா இதே மாதாவரம் தொகுதியில ஏழுமலை என்ற நபர் 9.7 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா திருவேற்றியூர் இந்த முறை சத்யபாஸ்கர் என்ற சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர், ரொம்பவும் பட்சமான நபர், உலகத்திற்கே அருமை அண்ணன் சீமான் அவர்கள் போட்டிட்டு கிட்டத்தட்ட 24.3 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா மதுரவாயல் தொகுதி இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை ரேவதி என்ற சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை பாத்தீங்கன்னா செல்வம் என்ற நபர் 4 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. இரண்டாவதாக சென்னை மாவட்டம் முதல் தொகுதி ஆர்கே நகர் இந்த முறை அறிவியல் ஆய்வறிஞர் சகோதரி வெண்ணிலா தாயுமானவன் போட்டிடுறாங்க. சென்ற முறை இதே தொகுதியில கௌரி சங்கர் நபர் 10.9 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்த தொகுதி பெரம்பூர்ல வெற்றி தமிழ் என்ற சகோதரர் புதுநிலை சமூக பணியாற்றவர், இவர் போட்டியிடுறார். இந்த முறை சென்ற முறை மெர்லின் சுகந்தி என்ற நபர் 9.84% பெற்றதா பார்க்க முடியுது. பலத்தூர் தொகுதி மாண்புமிகு முதல்வருடைய தொகுதி இந்த முறை போட்டியிடுற வழக்கறிஞர் சவுந்தரபாண்டியன் லூடர் சேத் என்ற நபர் போட்டியிடுறாரு. சென்ற முறை கோமல் செல்வா என்ற நபர் 6.5 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா வில்லிவாக்கம் தொகுதியில இந்த முறை சமூக ஆர்வலர் ரோஷினி அவர்கள் போட்டியிடுறதா பார்க்க முடியுது. சென்ற முறை ஸ்ரீதர் அவர்கள் 7.57 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. இந்த ரோஷினி அவர்கள் செயல்பாடுகள் ஓரளவுக்கு அந்த தொகுதியில கொஞ்சம் பேசும் பொருளா இப்போதைக்கு மாறி இருக்கு. இப்போதைக்கு மட்டும்தான். திருவிகா நகர் பொறுத்த வரைக்கும் இந்த முறை பொறியாளர் ஜெகதீஷ் சுந்தர் நபர் போட்டியிடுறாரு. சென்ற முறை பார்த்தீங்கன்னா இதே இடத்துல டாக்டர் ஆர் இளவஞ்சீர் நபர் 8.17% பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியே எழும்பூர் தொகுதியில இந்த முறை இளநிலை அறிவியல் படிப்பு படித்தவர் சரண்யா என்ற சகோதரி போட்டு விடுறாங்க. சென்ற முறை கீதா லட்சுமி நபர் 5.26% பெற்றதை பார்க்க முடியுது. அடுத்தபடியா ராயபுரம் இந்த தொகுதியில இந்த முறை போட்டியிடும் பொறியாளர் பாபு மயில் என்ற நபர் போட்டியிடுறாரு. சென்ற முறை இதே இடத்துல பாத்தீங்கன்னா கமலி என்ற நபர் 6.56 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியா துறைமுகம் இந்த தொகுதியில இந்த முறை ஆர் ஃபாசன் ஷெரீப் நபர், இவர் இளங்கலை பொருளாதார படிப்பு படித்தவர். சென்ற முறை இதே பர்டிகுலர் தொகுதியில முகமது கதாபி என்ற நபர் 3.3 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அப்புறம் சேப்பாக்கம் இந்த முறை ஆயிஷா பேகம் ஆசிரியர் பட்டப்படிப்பு படித்த சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை இதே தொகுதியில ஜெயசிம்மராஜா என்ற நபர் 6.69 விழுக்காடு பெற்றதை பார்க்க முடியுது. அடுத்தபடியா முக்கியமான தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதியில அருமை நண்பர் சகோதரர் பொறியாளர் திரைப்பட இயக்குநரான களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுறார். சென்ற முறை பாத்தீங்கன்னா இதே ஆயிரம் விளக்கு பகுதியில ஏஜே ஷரி என்ற நபர் 6.55 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் சென்ற முறை போட்டிட்ட அதே நபர் தான் சங்கர் என்ற நபர், இவர் சென்ற முறை பாத்தீங்கன்னா 6.3 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. விருகம்பாக்கம் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா சந்தோஷ் என்ற நபர் இந்த தடவை போட்டியிடுற இவர் இளநிலை வணிக மேலாண்மை துறையை சார்ந்தவர். சென்ற முறை டி.எஸ். ராஜேந்திர நபர் 6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. சைதாப்பேட்டை இந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீவித்யா என்ற நபர் இளங்கலை வணிகவியல் படித்த சகோதரி போட்டியிடுறாங்க. சென்ற முறை சுரேஷ்குமார் நபர் 6.68 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. டி நகர் ரொம்ப முக்கியமான தொகுதி, போத் டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் இந்த இடத்துல களம் காண்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சோ இந்த இடத்துல அனுஷா விஜயகுமார் சகோதரி போட்டிடுறாங்க. இவங்க வழக்கறிஞரும் கூட. இதே இடத்துல சென்ற முறை பார்த்தீங்கன்னா சிவசங்கரி நபர் 6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. மயிலாப்பூர் இந்த தொகுதியில பொறியாளர் அருண் அவர்கள் போட்டிடுறாரு. சென்ற முறை பாத்தீங்கன்னா மகாலட்சுமி என்ற சகோதரி 6.6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா வேளச்சேரியில பொறியாளர் கீர்த்தனா என்ற சகோதரி போட்டிடுறாங்க. இதே கீர்த்தனா தான் சென்ற முறை போட்டியிடும் போது 8 விழுக்காடு பெற்றிருக்காங்க. சோ இந்த முறை போட்டியிடும் போது கண்டிப்பா இவங்களுக்கு 2 இலக்கு எண்ணில் வருவாங்கன்ற ஓரளவுக்கு உத்தேசமா சொல்ல முடியும். ஏனென்றால் வேளச்சேரியில் இவர்களுக்கு கீர்த்தனா என்ற சகோதரிக்கான செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது பார்க்க முடியுது. அடுத்தபடியே சோழிங்கநல்லூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஃபர்ஸ்ட் தொகுதி. இந்த தொகுதியில இந்த முறை போட்டியிட்ட ஜெயலட்சுமி ராமன் இந்த சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சென்ற முறை போட்டியிட்ட
மைக்கேல் நபர் வந்து 4.14% பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா காஞ்சிபுரத்துல ஆலந்தூர் தொகுதி மகாலட்சுமி என்ற இளநிலை வேதியியல் படிப்பு படித்த சகோதரி அவர்கள் இந்த முறை போட்டிடுறாங்க. சென்ற முறை இதே தொகுதியில் டாக்டர் ஆர் கார்த்திகேயன் என்றவர் 6.95% பெற்றதா பார்க்க முடியுது. ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த தொகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதியும் கூட. என்னால் நிறைய அரசியல் ஜாம்பவான்கள் போட்டியிடுற தொகுதி. சிந்துன்ற போட்டிடுறாங்க. சென்ற முறை மோகன்ராஜ் நபர் 6.7 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா உத்திரமேரூர், இங்க வந்து மரம் மாசிலாமணி என்ற முதுகலை சமூகவியல் படிப்பு படித்த ஒரு சகோதரர் போட்டியிடுறாரு. சென்ற முறை இதே இடத்துல காமாட்சி நபர் வந்து 5.4 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. காஞ்சிபுரத்தோட அரசியல் தொகுதி காஞ்சிபுரம் மெயின். இதுல வந்து கியாபே வெற்றி செல்வின்ற சகோதரி வந்து முதுநிலை வணிக வேளாண்மை படித்தவங்க. இவங்க இந்த முறை போட்டிடுறாங்க. சென்ற முறை வந்து சால்டின்ற நபர் போட்டிட்டு 6.8 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா செங்கல்பட்டோட முதல் தொகுதி பல்லாவரத்துல இந்த வருஷம் வந்து 2024 வந்து ஆர் கார்த்திகேயன் நபர் போட்டிடுறார். இவர் மருத்துவரும் கூட. சென்ற முறை இதே தொகுதியில வந்து கனகராஜ் நபர் 8.09% பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா தாம்பரம் பேராசிரியர் முனைவர் சு தமிழ்ச்செல்வி என்ற சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை இதே இடத்துல சிவகுமார் பர்சன் வந்து 7% வாங்கினதை பார்க்க முடியுது. செங்கல்பட்டு மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அமுதா நம்பியான்ற இளங்கலை தமிழ் படிப்பு படித்த சகோதரி நிக்கிறாங்க. சென்ற முறை வந்து ராஜ்குமார் நபர் 6% பெற்றதா பார்க்க முடியுது. அப்புறம் செங்கல்பட்டு திருப்போரூர், இதுவும் ஒரு முக்கியமான தொகுதியும் கூட. முன்னாள் மாநில உறுப்பினர் அம்பேத் ராஜன் என்ற நபர் வந்து இளநிலை கணிதவியல் படித்தவர். அவர் இந்த முறை போட்டிடுறாரு. சென்ற முறை வந்து மோகன்ராஜ் நபர் போட்டிட்டு 5.6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. செய்யூர் காஞ்சிபுரத்துல ஒரு பிரிஞ்சு வந்த ஒரு முக்கியமான தொகுதியும் கூட செங்கல்பட்டு. இந்த செங்கல்பட்டுல செய்யூர்ன்ற இந்த தொகுதியில பொறியாளர் சுவாதி லட்சுமி என்ற சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை வந்து ராஜேஷ் என்ற நபர் போட்டிட்டு 5% பெற்றதா பார்க்க முடியுது. மதுராந்தகம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொறியாளர் ஜானகிராமன் நபர் போட்டிடுறாரு. சென்ற முறை இதே மதுராந்தகத்துல கார்த்திகேயன் நபர் 5.6% பெற்றதா பார்க்க முடியும். அடுத்து வந்து ராணிப்பேட்டை என்று வரும்போது ஃபர்ஸ்ட் அரக்கோணம் தொகுதியில ராஜ்குமார் நபர் விண்ணியல் மற்றும் மின்னுவியல் பட்டயம் படித்தவர். இந்த முறை போட்டியிடுறார். சென்ற முறை வந்து அரக்கோணத்துல இளங்கோன்ற நபர் வந்து 6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. ராணிப்பேட்டையில 2வது தொகுதி ஷோலிங்கர், விசேஷமான தொகுதியும் கூட. பொறியாளர் அசோக்குமார் நபர் வந்து இங்க போட்டியிடுறாரு. சென்ற முறை பிரபாகரன் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. ராணிப்பேட்டை மெயின் தொகுதியில வந்து தாரிகா சல்மான், முக்கியமா நம்ம ராணிப்பேட்டை இந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறதா பார்க்கப்படுது. சோ அதனால இந்த தாரிகா சல்மான் இளங்கலை ஆங்கில படிப்பு படித்தவர். இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றது மக்கள் கையில தான் இருக்கு. சென்ற முறை வந்து மோகன் நம்பர் 5.6% பெற்றிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வருடம் அதாவது எலெக்ஷன் தோறும் பாத்தீங்கன்னா தேர்தல் பட்டியல் அவர் அட்டஸ்டச்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய மனிதர். இந்த முறையும் சரி சென்ற முறையும் சரி 234 பாதிக்கு பாதி பெண்களையும் வந்து நிர்ணயிச்சிருக்காரு. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சென்ற முறை போல இந்த முறை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா படித்தவர்களுக்கு முதல் உரிமை கொடுத்து வேட்பாளர் செலக்ட் பண்ணிருக்கான்றது பார்க்க முடியுது. இப்போ இளைஞர்களுக்கு வாக்களிக்க மக்கள் விரும்பினாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி புதுசா படித்த இளைஞர்களுக்கு வாக்களித்தா நல்லா இருக்கும்ன்றது நம்மளுடைய தாழ்மையான பார்வையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழகத்தில் முழுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து உங்க கட்சியோட தலைவர் உங்களுக்கு முக்கியம், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. உங்க கட்சி உங்க தலைமை எல்லாமே மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் திரு சீமான் அவர்களுடைய கருத்தியலை கொஞ்சம் உள்வாங்குங்க. 2 நாள் முன்பு அவர் பேசின அந்த ஒரு விஷயமானது உண்மையிலேயே வந்து ஒரு 2 மணி நேரத்துல ஒரு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் தமிழ் மீது உள்ள பற்று, அந்த தமிழ் மீது உள்ள ஆளுமையை எப்படி ஒரு இதுவா பேசியிருக்காரு கொஞ்சம் உள்வாங்கினா உங்களுக்கு வந்து நீங்க சீமான் கட்சிக்கு போங்க, சீமான் பின்னாடி போங்க அப்படிலாம் சொல்ல வரோம். ஆனால் அந்த தமிழ் மீது உள்ள ஒரு பற்றை எப்படி அவர் வெளிப்படுத்தி காமிச்சிருக்காருன்றதை பாருங்க. சோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் உங்களுடைய பேச்சு திறனை வளர்த்துக் கொள்வதற்காகவும் சீமான் அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு பேச்சாளரோட பேச்சை கேட்பது நல்லது என்பதை அடியேன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து டைம் கிடைக்கும் பாருங்க.